இதனுடைய சிறப்பு இதனுடைய பேச்சு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது. நல்ல ஒரு இலக்கிய தமிழ் புரிகிற மாதிரி தாத்தா பாட்டியிலிருந்து ப்ளஸ் அவங்களுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நம்ம எச்எம் நம்முடைய பிரின்சிபல் மேடம் வாசித்த அந்த ஆண்டு அறிக்கை இருக்கு இல்லையா, ஆனுவல் ரிப்போர்ட், அதை ஃபுல்லாகவே ஜட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அக்குவேர ஆணியார அந்த வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் மேம். அந்தளவுக்கு வந்து பிகாஸ் அந்த இன்வால்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அந்த அவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது. அந்தளவுக்கு வந்து கரெக்டாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணி தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி மேடம். நெக்ஸ்ட் ஐ கால் அப்பான் நெக்ஸ்ட் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் இளைய கட்டபொம்மன் ஐயா அவர்களும் நம்முடைய இந்திய விழாவை பற்றி ஒரு சிறப்பான ஒரு பேருரை ஆற்ற இருக்கிறார்கள். அந்த பேருரை ஆற்றி நிகழ்ச்சி நடத்துமாறு அவருடைய அன்புடன் வேண்டி விரும்பப்பட்டிருக்கிறேன். ப்ளீஸ் மிஸ்டர் இளைய கட்டபொம்மன் சார், ப்ளீஸ் சார் கம் அண்ட் கிவ் அ ஸ்பீச். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே சங்கை முழங்கு. ஏவிஎம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவங்களுடைய 32ஆம் ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். பேர் உரைன்னு சொன்னார், நான் பேர் உரை ஆற்ற வரல, சிற்றுரை தான். எல்லாருக்கும் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, எனக்கும் பசிக்குது, அதனால் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நான் நன்றி தெரிவிக்கணும்னா என்னுடைய சகோதரி உமா பாரதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் விஜயபாபு அவர்களுக்கும் மிக்க நன்றி. அதே போல் கரஸ்பாண்டர் அருள் செல்வன் மற்றும் அசோக்குமார் செக்ரட்டரி ஜெயந்தி ஸ்ரீமதி ஜெயந்தி பிரின்சிபல் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே போல் இவ்வளவு நேரம் காத்திருந்து குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பரிசு வாங்கின அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே போல் அவர்களை வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகமாக ரொம்ப பேச விரும்பல, எல்லாரும் பூமர் அங்கிள்னு சொல்லிடுவீங்க. ஆல்ரெடி சொல்கிறதெல்லாம் காதில் கேட்குது. ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா, நான் இது வரைக்கும் நிறைய ஸ்கூலோடைய ஆனுவல் டே, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டு, அதுக்கப்புறம் இனாகிரேஷனுக்கெலாம் நான் நிறைய போயிருக்கேன். எந்த ஒரு ஸ்கூல்லையும் அந்த ஸ்டூடெண்ட்டை பாராட்டி அவங்களுடைய ட்ரஸ்ட்டில் அந்த ஃபீஸை ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் தர்றது, அதே போல் டீச்சர்ஸை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ் தர்றது, ஒரு நினைவு இது பண்ணுறதுங்கிறத நான் ரொம்ப ஸ்கூலில் பார்க்கல. அதுக்காக இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இங்கே கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த டொபாக்கோ ஃப்ரீ அப்படிங்கிறது, அந்த ஈவெண்ட்டை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். நிறைய கேசஸ் வருது. அதில் பெரும்பாலும் குற்றம் செய்கிறவங்க ஒரு 16 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது டீனேஜர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் முதல் முறையாக அந்த தவறு செஞ்சுட்டு நீதிமன்றத்துக்கு வரும்போது அது பெரும்பாலும் என்ன மாதிரியான ஒரு குற்றமாக இருக்குதுன்னா, அவங்க அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி அதன் மூலியமாக பாதிக்கப்பட்டு வரக்கூடிய குற்றவாளிகளை தான் நாங்கள் பார்க்குறோம். நான் பேரண்ட்ஸுக்கு ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் குழந்தை வளர்ப்புங்கிறது பார்ட் டைம் கிடையாது, அது ஒரு ஃபுல் டைம் ஜாப். நம்ம ஸ்கூலில் விட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள கண்காணிக்கலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நண்பர்களையும் சரியாக தேர்வு செய்கிறானான்னு பாருங்கள். அதே போல் ஸ்டூடெண்ட்டும் ஏதாவது கெட்ட வார்த்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசினாங்கன்னா
அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு தீய பழக்கம் ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லுங்கள்.